ஸோ மிக முக்கியமாக இன்றைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயதுகள்லேயே நிறைய பேருக்கு வந்து சுகர் பிரச்சனை வந்துடுது. ஆல்ரெடி சுகர் பிரச்சனை வந்து இருக்கிறவங்க இல்லை வந்து ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் அந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு வந்து HbA1c ஒரு 6லேருந்து 6.2 அந்த மாதிரியெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மெனோபாஸோட சிம்டம்ஸ் இன்னும் சிவியராக தெரியும். ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை இன்னும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதை எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானுக்காகவோ இல்லை வந்து ஈஸ்ட்ரோஜனுக்காகவோ வந்து நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது நிறைய பக்க விளைவுகள் வரும். டாக்டர்ஸே வந்து சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன் மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு, எண்டோமெட்ரியல் கேன்சர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இரத்த குழாய்களுக்குள்ளே ரத்தம் உறைஞ்சு ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய போன் வந்து ஈஸியாக அவங்களுக்கு உடையக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டாகும். நிறைய பேருக்கு வந்து பித்தப்பையில் வந்து கற்கள் உண்டாகிறது. இந்த மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனாலே ஒரு பதட்டம் உண்டாகிறது, ஆன்சைட்டி வந்து உண்டாகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் வந்து அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு, ஹார்ட் ஃப்ளாஷஸ்க்கோ இல்லை மூட் ஸ்விங்ஸ்க்கோ, ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஹார்மோன்ஸை மாத்திரைகளாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பக்க விளைவுகள் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாத்திரைகளை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வேறு சில நம்ம நேச்சுரலாக என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஈஸியாக மெனோபாஸோட சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து காமிக்கும். அப்போது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த காலகட்டத்தில் அதிகமாக எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அதே மாதிரி நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை தொடர்ந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நிறைய இனிப்பு வகைகள், அதே மாதிரி பிரெட்டு, பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், இது எல்லாமே உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து அதிகப்படுத்தி இந்த பீரியட்ஸ் காலகட்டத்தில் அதிகமான ப்ளீடிங் வர்றது, அதே மாதிரி வந்து நான் சொன்ன அந்த ஹார்ட் ஃப்ளாஷஸ் மாதிரியான விஷயங்கள், மூட் ஸ்விங்ஸ் நிறையா வருது. இது மாதிரி மெனோபாஸோட பெரும்பாலான சிம்டம்ஸை வந்து இது அதிகப்படுத்தும். ஸோ இந்த உணவுப் பொருட்களெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ப்ரோட்டீனும் கொழுப்பும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ ரெகுலராக நம்ம வந்து வேக வச்ச பயறு வகைகள் வந்து எடுத்துக்கிறது, நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் நம்ம ரெகுலரான ஃபுட்ல வந்து சேர்த்துக்க வேண்டியது அவசியம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிகேர், his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.